வெல்கம் டு EduSprint Academy. நம்ம இன்னைக்கு 24, 25 and 26 பிப்ரவரியோட டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஸோ நம்ம என்னென்ன ஓவரால் கண்டென்ட்டா பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் நியூஸ், இன்டர்நேஷனல் நியூஸ், பேங்க் நியூஸ், அப்பாயின்மெண்ட் நியூஸ், அக்ரிமெண்ட் நியூஸ், டிஃபென்ஸ் நியூஸ், இம்பார்ட்டன்ட் டேஸ் நியூஸ். ஸோ நமக்கான ஃபர்ஸ்ட் நியூஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே செக்ரட்டரி அனுராக் ஜெயின் ஷேர்ஸ் இன்சைட்ஸ் ஆன் ஃபினான்ஷியல் இயர் 24 ஹைவே கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரோக்ரஸ். ஸோ நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டோட செக்ரட்டரியான அனுராக் ஜெயின்ஸ் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு ப்ராக்ரஸ் வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காரு. சோ இந்த ப்ராக்ரஸ் என்னன்றதுனா இந்த பினான்சியல் இயர்ல மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் வந்து எத்தனை கிலோமீட்டருக்கு வந்து ரோட் போக போறாங்கன்றத இந்த வந்து வருஷம் சொல்லுவாங்க. சோ இந்த வருஷத்துல வந்து 2024ல இவங்க வந்து எவ்வளவு அச்சீவ் பண்ண போறாங்கன்றது பாத்தீங்கன்னா 12,000ல இருந்து 13,000 கிலோமீட்டர்ஸ் வந்து இவங்க ரோடு போறதா எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க உங்களுக்கு. சோ இந்த பினான்சியல் இயர் 24ல வந்து இவங்க 12,000 30,000 கிலோமீட்டர்ஸ் வந்து ரோட் போறதா இவங்க வந்து டார்கெட் பிக்ஸ் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. சோ நமக்கான செகண்ட் நியூஸ்ன்றது என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் Ports, Shipping and Waterways collaborates with IIM Shillong for Gati Shakti Research Chair. So நம்ம Ministry of Ports, Shipping and Waterways வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா IIM Shillong கூட இப்போ கொலாபரேட் பண்ணி அந்த இன்ஸ்டிடியூட்ல வந்து காட்டி சக்தி ரிசர்ச் சேர் வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இந்த காட்டி சக்தி ரிசர்ச் சேர் மூலமா என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு சோ அந்த காட்டி சக்தி மூலமா புது டெக்னாலஜியை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்றதுதான் இந்த மெயின் காட்டி சக்தியோட மெயின் டீம் உங்களுக்கு. சோ இந்த அடிப்படையில் வந்துட்டு இந்த செக்டார்ஸ் அதாவது ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வே செக்டார்ஸ்ல காட்டி சக்தியோட ரிசர்ச் மூலமா நம்ம வந்து என்னென்ன அச்சீவ் பண்ணலான்றத ஐஎம் ஷிலாங் கூட அவங்க வந்து கொலாபரேட் பண்ணிருக்காங்க. சோ இது மூலமா அங்க இருக்கிற அகாடமிக்ஸ்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணலாம், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ் இருக்குன்றத அவங்களுக்கு சொல்றான். மெயினா வந்து அவங்க வந்து ஷிலாங்ல லான்ச் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் ரீஜன்ல இந்த காட்டி சக்தியை பத்தி வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காண்டி தான் அந்த மெயினா உங்களுக்கு. சோ நமக்கு தேர்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இனாகிரேட்ஸ் இந்தியாஸ் லாங்கஸ்ட் கேபிள் ஸ்டேட் பிரிட்ஜ் சுதர்ஷன் சேது இன் குஜராத். சோ நம்ம இந்தியாவோட லாங்கஸ்ட் கேபிள் ஸ்டேட் பிரிட்ஜ், அதாவது நம்ம இந்தியா நிறைய லாங்கஸ்ட் பிரிட்ஜ் இருக்குது. சோ இது வந்து எந்த லாங்கஸ்ட்னு பாத்தீங்கன்னா கேபிள் ஸ்டேட், அதாவது கேபிள் மூலமா கனெக்ட் ஆகிருக்கிற பிரிட்ஜ்ல இதுதான் வந்து இருக்கிறதுல இந்தியாவில இப்போ இதுக்கு லாங்கஸ்டான பிரிட்ஜ் உங்களுக்கு. சோ இது வந்து எங்க திறந்து வச்சிருக்காங்கன்ற பாத்தீங்கன்னா குஜராத்ல திறந்து வச்சிருக்காங்க உங்களுக்கு. சோ இதோட லென்த்ன்றது பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த பிரிட்ஜோட லென்த்ன்றது 2.32 கிலோமீட்டர்ஸ் இருக்குது உங்களுக்கு. சோ இதுதான் வந்து லாங்கஸ்ட் கேபிள் ஸ்டேட் பிரிட்ஜ்ன்றத சொல்றாங்க உங்களுக்கு. சோ இந்த பிரிட்ஜ் வந்து எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு கனெக்ட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ஒகஹா மெயின்லேண்ட்ல இருந்து பிஆர் தாவர்கா ஐஸ்லாண்ட் இந்த 2 பாயிண்ட் வந்து கனெக்ட் பண்ணுது உங்களுக்கு. சோ இந்த பிரிட்ஜுக்காண்டி அவங்க செலவழிச்ச அமௌண்ட்ன்றது பாத்தீங்கன்னா 979 crores உங்களுக்கு. சோ இது மெயினா வந்து எந்த ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா குஜராத் ஸ்டேட்ல உங்களுக்கு. சோ நமக்கான ஃபோர்த் நியூஸ்ன்றது என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா the Department of Empowerment of Person to host inclusive celebration purple feast at ராஷ்டிரபதி பவன். சோ நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி, சோ இந்த டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்ற பாத்தீங்கன்னா நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் கூட சேர்ந்து ஒரு ஈவெண்ட் வந்துட்டு அமித் உதயான்ற ஈவெண்ட் வந்துட்டு ராஷ்டிரபதி பவன்ல வந்துட்டு நடத்தி முடிச்சிருக்காங்க. சோ இந்த ஈவெண்ட் வந்துட்டு என்ன நேம்ல நடந்து முடிச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா பர்பிள் ஃபீஸ்ட். சோ இந்த ஈவெண்ட் மூலமா என்ன சொல்ல வராங்கன்றது பாத்தீங்கன்னா நம்மளோட டிசபிலிட்டிஸா இருக்கிற பர்சனுக்கு வந்துட்டு அவங்க வெல்பீயிங்க்கும் அவங்களோட ரைட்ஸுக்கும் வந்துட்டு இந்த ஃபெஸ்ட் மூலமா ஒரு அதாவது அந்த பர்சன் வந்து ஊக்குவிக்கிற விதமா இந்த ஃபெஸ்ட் நடத்திருக்காங்க உங்களுக்கு. சோ இது மூலமா அந்த பர்சனுக்கு வந்து எல்லா விதமான ரைட்ஸும் வந்து கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி தான் இந்த ஈவெண்ட் நடத்திருக்காங்க. சோ இது மெயினா இந்த ஈவெண்டோட நேம் பாத்தீங்கன்னா பர்பிள் ஃபீஸ்ட்ன்றது அவங்க பேர் வச்சிருக்காங்க. சோ நமக்கான 5th நியூஸ்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் inaugurates Ayush Institute promoting healthcare national wide. சோ நம்மளோட நரேந்திர மோடி வந்து என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா 2 ஆயுஷ் இன்ஸ்டிடியூட் வந்துட்டு இப்ப லான்ச் பண்ணிச்சிருக்காரு. சோ அந்த ஆயுஷ் இன்ஸ்டிடியூட் நேம் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆஃப் யோகா அண்ட் நேட்ரோபதி இன் ஹரியானால ஜஹாஜீர் இந்த இடத்துல வந்து ஹரியானால இந்த சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆஃப் யோகா அண்ட் நியூரோபதி வந்து லான்ச் பண்ணிச்சிருக்காரு. அண்ட் அனதர் இன்ஸ்டிடியூட்ன்றது பாத்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூரோபதி டைட்டில் NISARG. சோ இந்த இன்ஸ்டிடியூட் வந்துட்டு புனே மகாராஷ்டிரால லான்ச் பண்ணி வச்சிருக்காரு உங்களுக்கு. சோ நமக்கான 6th நியூஸ்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா பாரத் டெக்ஸ் 2024 showcasing India's textile progress and sustainability leadership. So இந்த பாரத் டெக்ஸ் 2024 வந்து February 26 and 29ல நியூ டெல்லியில நடக்க போகுது. சோ இது மூலமா நம்மளோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது, நம்மளோட டெக்ஸ்டைல் வந்து உலகத்துல எந்த தரத்துல இருக்குன்றத ஒரு ஷோகேஸ் பண்ற விதமா தான் இந்த எக்ஸ்போர்ட் வந்துட்டு லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இது மூலமா நம்மளோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியான சஸ்டைனபிலிட்டி டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் நமக்குன்னு தனித்துவமான இருக்கிற டெக்ஸ்டைல்ஸோட ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ப்ரொமோட் ஆகும்ன்றத இந்த எக்ஸ்போ மூலமா வந்து சொல்ல வராங்க உங்களுக்கு. சோ நமக்கான 7th நியூஸ்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா டர்டைல் கன்சர்வேஷன் ரிசர்வ் பிளான்ட் இன்
உத்தரப்பிரதேஷ், கோண்டா டிஸ்ட்ரிக்ட்ஸ். சோ டர்ட்டில்ன்றது இந்த ஆமைன்னு சொல்லுவாங்க. சோ அந்த ஆமை தான் டர்ட்டில்ன்றாங்க. சோ இதுக்கான கன்சர்வேஷன் ரிசர்வ் வந்துட்டு இப்போ உத்தரப்பிரதேஷ்ல வந்துட்டு கோண்டா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. சோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் என்ன பண்ணிருக்காங்கன்றத பாத்தீங்கன்னா டர்ட்டில்ஸ் வந்து எவ்வளவு இருக்கிற அந்த ஸ்டேட்லன்றத கணக்கு பண்ணி எந்த இடத்துல அதிகமா இருக்குன்றது பாத்துக்கிட்டீங்கன்னா சர்ஜு ரிவர், அதாவது இந்த ரிவர் வந்து கஹாகர் ரிவரோட ஒன் ஆஃப் த ட்ரிபியூட்டரி உங்களுக்கு. சோ இந்த ரிவர்ல வந்து அதிகமா இருக்குன்றத அவங்க வந்து கணிச்சிருக்காங்க. சோ அந்த இது எந்த டிஸ்ட்ரிக்ட் கீழ இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோந்து டிஸ்ட்ரிக்ட். சோ இந்த இடத்துல அதிகமான டர்ட்டில் டைவர்சிட்டி அதிகமா இருக்கிறனால சோ இதுக்கு இதை வந்து கன்சர்வ் பண்ணி வைக்கணும், இதை வந்துட்டு பாதுகாத்து வைக்கணும்ன்ற மாதிரி இவங்க வந்துட்டு அதுக்கான தனி கன்சர்வேஷன் ரிசர்வ் வந்து உருவாக்கி இருக்காங்க உங்களுக்கு. சோ நமக்கான 8th நியூஸ்ன்றது பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் நியூஸ். பிலிப்பைன்ஸ் ராட்டிஃபைஸ் Violence and Harassment Convention 2019. So இப்போ Philippines government அத நம்ம first Asian country to ratify Violence and Harassment Convention. அதாவது இந்த Violence and Harassment Convention வந்துட்டு இந்திய இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷனால அறிவிக்கப்பட்டதை இப்போ இந்த கண்ட்ரி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. சோ வந்துட்டு இது மூலமா வந்து பிலிப்பைன்ஸ்ல வந்துட்டு இந்த வைலன்ஸ் அண்ட் ஹராஸ்மெண்ட் ஃபார் லேபர்ஸ் வந்து நடக்காதுன்ற மாதிரி அந்த கண்ட்ரி வந்து உறுதி பண்ணிருக்காங்க. நமக்கு 9th நியூஸ்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா துபாய் இன்ட்ரோடியூஸ் 5-year மல்டிபிள் என்ட்ரி விசா ஃபார் இந்தியன் டிராவலர்ஸ். சோ நம்மளோட துபாய் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் டூரிசம் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 5-year மல்டிபிள் என்ட்ரி விசா வந்துட்டு இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ நம்ம இங்க இந்தியால இருந்து நம்ம வந்துட்டு யூஏக்கு போவோம்ல, சோ அங்க நமக்கு விசா ப்ரொவைட் பண்ணுவாங்க. சோ விசா வந்துட்டு இத்தனை வருஷத்துக்குன்றதே சொல்லுவாங்க உங்களுக்கு. சோ 2 years 3 years அந்த மாதிரி சொல்லுவாங்க. சோ இந்த 2 years 3 yearsல வந்துட்டு நீங்க வந்து விசா போட்டு அங்க போய் ஒரு கம்பெனிலயோ இல்ல வந்து ஒரு ஸ்டடிஸ்க்கோ அங்க போறீங்கன்னா இந்த 2 years கேப்புக்குள்ள நீங்க வந்து எத்தனை வாட்டி வேணா இந்தியாவுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கலாம் உங்களுக்கு. சோ இது வந்துட்டு இப்போ வந்துட்டு 5 year வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சோ 5 year வந்துட்டு 5 yearக்குள்ள நீங்க எத்தனை வாட்டி வேணா என்ட்ரி ஆகி எக்ஸிட் ஆயிட்டு இருக்கலாம்ன்றத யுஏஇ கவர்மெண்ட் சொல்லிருக்காங்க உங்களுக்கு. சோ நமக்கான 10th நியூஸ் பாத்தீங்கன்னா HDFC Bank receives RBI approval for disinvestment of stake in HDFC Credila. சோ நம்மளோட HDFC Bank என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா RBI அப்ரூவலோட அதோட HDFC Credila இருக்கிற 90% ஸ்டேக் வந்து டிஸ்இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருக்காங்க. சோ அந்த 90% ஸ்டேக்கை வந்து எடுத்திருக்காங்க. இது எதுக்கு எடுத்திருக்காங்கன்றது பாத்தீங்கன்னா RBI வந்து இவங்கள்ட்ட சொல்லிருக்காங்க நீங்க வந்து 10% ஸ்டேக் வச்சிருங்க, ஏன்னா வந்துட்டு இன்னும் 2 yearsல வந்து HDFC Bank வந்துட்டு மெர்ஜ் பண்ண போறோம். சோ உங்க ஸ்டாக்னா வந்து 90% ஸ்டாக்கை வந்துட்டு வெளியே டிஸ்இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருங்க ஆர்பிஐயோட பரிந்துரையினால வந்து HDFC Bank இந்த இதை வேலையை பண்ணிருக்காங்க உங்களுக்கு. சோ நமக்கான 11th நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா Paymart partnership with 5 Indian banks to offer virtual ATM service. So இந்த Paymart என்ற fintech company என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 5 Indian banks என்னென்ன பேங்க்னு பாத்தீங்கன்னா IDBI Bank, Indian Bank, Jammu Kashmir Bank, Karur Vysya Bank. So இந்த 5 பேங்க் கூட வந்துட்டு பார்ட்னர்ஷிப் வச்சு ஒரு விர்ச்சுவல் ஏடிஎம் உருவாக்க போறாங்க. விர்ச்சுவல் ஏடிஎம்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்துட்டு இப்போ நம்ம ஏடிஎம்ல இருக்குல்ல, சோ அது என்ன பண்ணுவோம் நம்ம கார்டை இன்சர்ட் பண்ணி நமக்கு வந்து அமௌண்ட் எடுக்கிறோம்ல, சோ அந்த மாதிரி இப்ப நம்ம கார்ட்லெஸ்ஸா பண்றது, ஹார்ட்வேர் இல்லாம, அதாவது நம்ம ஏடிஎம்ன்றது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய மிஷினா இருக்குல்ல, சோ அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் ஈஸியா அதாவது கொஞ்சம் சின்ன மிஷின் மாதிரி பண்ற மாதிரி இவங்க வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. சோ இது ஃபர்ஸ்ட் வந்து ஐடிபிஐ பேங்க் வந்துட்டு இன்னும் 6 மாசத்துக்கு வந்து ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேஷனல் வைட் வந்துட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. சோ நமக்கான 12th நியூஸ் என்ன பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா forecasts India's GDP growth for financial year 24 and 25. சோ நம்மளோட பேங்க் ஆஃப் பரோடா என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஜிடிபி growth வந்து அவங்க வந்து கணிச்சிருக்காங்க. எவ்வளவு கணிச்சிருக்காங்கன்றது பாத்தீங்கன்னா 6.5 to 6.8% growth இருக்கும். அந்த வந்து ஃபினான்ஷியல் இயர் ஃபார் 24க்கு வந்து இந்த growth இருக்குன்றத இந்த பேங்க் ஆஃப் பரோடா கணிச்சிருக்காங்க உங்களுக்கு. சோ 13th நியூஸ்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் நியூஸ். ஜசிந்தா கல்யாணி இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிட்ச் குவாரட்டர். சோ இந்த ஜசிந்தா கல்யாணின்றவங்க இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ஃபீமேல் வந்துட்டு பிட்ச் குவாரட்டா இருக்காங்க உங்களுக்கு. சோ இந்த பிட்ச் எல்லாம் சரி பண்ணுவாங்களே நம்ம கிரிக்கெட் கிரவுண்ட்ல, சோ இந்த வயசுல இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் டு இந்த வேலைக்கு வர்றதுக்கு உங்களுக்கு. So 13th நியூஸ் பாத்தீங்கன்னா AS ராஜீவ் அப்பாயிண்டட் as a விஜிலன்ஸ் கமிஷனர் ஆஃப் CVC. சோ நம்மளோட சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனரா வந்துட்டு AS ராஜீவ் குமார் வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. சோ இவர் வந்து முன்னாடி எந்த பேங்க்ல இருந்து CEO இருந்தாரு பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரால இவர் வந்து முன்னாடி CEO இருந்திருக்காரு. சோ இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன்றது எதுக்குன்னா வந்துட்டு எல்லாம், அதாவது நம்ம இப்போ வந்துட்டு ஒரு மணி வந்து தப்பு பண்றாங்க இல்ல இன்கம்ல வந்துட்டு தப்பா காமிக்கிறாங்க, இன்கம் டாக்ஸ்னா இருக்குது. சோ அந்த மாதிரி இன்கம் டாக்ஸ் ஆபீஸையே வந்து கொஸ்டின் பண்றது வந்துட்டு சென்ட்ரல் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் தான். சோ இவங்க எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்க எல்லா ஆபீஸ்க்கும் விஜிலன்ஸ் போறது இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் தான் உங்களுக்கு. சோ இது எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்கன்ற பாத்தீங்கன்னா 1964ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. சோ இது வந்துட்டு மினிஸ்ட்ரி வந்துட்டு நம்மளோட கவர்மெண்ட் அபிஷியல்ஸ், மினிஸ்டர்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் PUC பேங்க்ஸ் எல்லாத்தையும் இவங்க வந்துட்டு இவங்க கீழே வந்துட்டு மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. இது வந்து ஒரு அட்டானமஸான பாடி உங்களுக்கு.
சோ நமக்கான 14th நியூஸ் என்ன பாத்தீங்கன்னா நோக்கியா அண்ட் ஐஎஸ்சிசி பார்ட்னர் டு பைனர் 6G டெக்னாலஜி ரிசர்ச் இன் இந்தியா. சோ நோக்கியா அண்ட் நம்ம இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் வந்து பெங்களூர்ல இருக்குல்ல, சோ அவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் வச்சு 6G டெக்னாலஜி வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது வந்து எங்க ரிசர்ச் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நோக்கியாவோட ஒரு 6G லேப் இன் பெங்களூர்ல அதை வச்சு தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த 5G 4G எல்லாத்துக்குமே வந்துட்டு மெயினா வந்துட்டு அந்த டெக்னாலஜிக்கான ப்ராடக்ட்டை வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்றது நோக்கியாவா தான் இருப்பாங்க. சோ இது வந்துட்டு முக்கியமான ஒரு இப்போ வந்து நோக்கியா முன்னாடி வந்துட்டு செல்போன்ஸ் பண்ணிருந்தாங்க. சோ இப்போ வந்து செல்போன்ஸ் விட்டுட்டு இவங்க வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்துட்டு அந்த டெலிகம்யூனிகேஷனுக்கான ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்றதா இவங்களோட மெயின் டியூட்டியா இருக்குது. சோ இவங்க வந்துட்டு ஐஎஸ்சிசி அதாவது நம்மளோட இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரு கூட கம்பைன் பண்ணி நெக்ஸ்ட் 6G டெக்னாலஜிக்கான ரிசர்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ நமக்கான 15th நியூஸ் என்ன பார்த்தா 5th எடிஷன் ஆஃப் த ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸர்சைஸ் தர்மா கருடன் கமெண்ட்ஸ். சோ நம்மளோட 5th எடிஷன் ஆஃப் த ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸர்சைஸ் தர்மா கருடன் யாருக்கு இருக்குன்னா இந்தியா அண்ட் ஜப்பானுக்கும் இந்த எக்ஸர்சைஸ் நடக்குது உங்களுக்கு. சோ இந்த எக்ஸர்சைஸ் வந்து February 25 ல இருந்து March 9 குள்ள நடந்து முடிக்குது உங்களுக்கு. சோ இது மெயினா வந்து எங்க நடத்துறாங்க பாத்தீங்கன்னா மஹான்ஜான் ஃபீல்ட் ஃபயர் ரேஞ்ச் இன் ராஜஸ்தான்ல இந்த இடத்துல தான் இந்த எக்ஸர்சைஸ் நடத்துறாங்க உங்களுக்கு. சோ நமக்கான 16th நியூஸ் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேஸ். இந்தியா அப்சர்வ் சென்ட்ரல் எக்ஸைஸ் டே ஆன் February 24th. நம்மளோட சென்ட்ரல் எக்ஸைஸ் இது இருக்காங்களா, சென்ட்ரல் எக்ஸைஸ்ன்றது நம்ம கஸ்டம்ஸ் இந்த மாதிரி இதுதான் இந்த சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி தான் வருவாங்க. சோ இவங்களோட டே வந்து எந்த டேன்னு பாத்தீங்கன்னா February 24 தான் இவங்க வந்து வருஷம் இவங்களோட டேவா, ஏன்னா இந்த வருஷம் தான் இந்த 1944 ஆக்ட் மூலமா இவங்க வந்து உருவாக்கி இருக்காங்க உங்களுக்கு. சோ நமக்கான 17th நியூஸ் பாத்தீங்கன்னா வேர்ல்ட் என்ஜிஓ டே செலிப்ரேட்ஸ் த ரோல் ஆஃப் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். சோ February 27 அன்னைக்கு எல்லா வருஷமே வந்து வேர்ல்ட் என்ஜிஓ டேன்றது செலிப்ரேட் பண்றாங்க. இந்த வேர்ல்ட் என்ஜிஓ டேன்றது என்ன பாத்தீங்கன்னா நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், இவங்க வந்து வேர்ல்ட் வைடா இருக்கிற ஆர்கனைசேஷனுக்கான ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி அவங்கள ஹானரிங் பண்ற விதமா வந்துட்டு இந்த டே வந்து நடத்துறாங்க. சோ என்ஜிஓன்றது என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அதாவது கவர்மெண்ட் பண்ண முடியாததை இவங்க வந்து சில பண்ணி முடிப்பாங்க உங்களுக்கு. சோ இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு புவர் ஹெல்ப் பண்றாங்கன்னா இவங்களும் வந்து ஒரு புவர் ஹெல்ப் பண்றது, அவங்களுக்கான எஜுகேஷன் ஹெல்ப் பண்றது, அவங்க வந்து ஒரு நல்வழிப்படுத்துறது எல்லாமே இவங்களும் வந்துட்டு ஒரு அதாவது கவர்மெண்ட்ன்றது டாக்ஸை வாங்கிட்டு பண்ணுவாங்க. இவங்க வந்து எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம வந்து ஒரு செயல்படுறதா இந்த என்ஜிஓன்றது. சோ இந்த என்ஜிஓ டேவோட தீம்ன்றது பாத்தீங்கன்னா பில்டிங் a sustainable future, the role of NGO in achieving a sustainable development goals. இதுதான் வந்து இந்த டேவோட தீம் உங்களுக்கு. சோ நமக்கான 18th நியூஸ் பாத்தீங்கன்னா NSSO releases findings on household consumption expenditure survey. சோ நம்மளோட நேஷனல் சாம்பிள் சர்வே ஆபீஸ் என்ன பண்ணிருக்காங்கன்றது பாத்தீங்கன்னா ஹவுஸ்ஹோல்ட் கன்சம்ப்ஷனான எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே ரிப்போர்ட் வந்து இப்போ லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அதாவது பர் கேபிட்டா கன்சம்ப்ஷன் வந்து எவ்வளவு போயிட்டு இருக்குன்றதை இவங்க வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இந்த நேஷனல் சாம்பிள் சர்வேன்றது ஒரு நம்மளோட ஒன் ஆஃப் த ஆர்கனைசேஷன், இவங்க வந்துட்டு ஸ்டாட்டிஸ்டிக் டிபார்ட்மெண்ட் கீழே வருவாங்க. சோ இவங்களோட முக்கியமான ரோலே வந்துட்டு நம்ம இந்தியாவில நிறைய ஸ்டாட்டிஸ்டிக் டேட்டா கலெக்ட் பண்றதா இவங்களோட முக்கியமான ரோலே உங்களுக்கு. சோ இந்த வாட்டி வந்து இவங்க வந்து per capita month consumer expenditure வந்து கால்குலேட் பண்ணிருக்காங்க. சோ வந்து ரூரல் ஸ்பெண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றதை இவங்க ரிப்போர்ட் சொல்லுது. என்னன்றது பாத்தீங்கன்னா 1430 ரூபீஸ்ல இருந்து 3773 ரூபீஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. நெக்ஸ்ட் அர்பன்ல வந்துட்டு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றது பாத்தீங்கன்னா 2630ல இருந்து 6459 ரூபீஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு உங்களுக்கு. சோ இது வந்துட்டு நம்மளோட per capita எக்ஸ்பெண்டிச்சர் வந்துட்டு இது அதிகமா இருக்குன்றத மாதிரி காமிக்குது உங்களுக்கு. சோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் அவ்வளவுதான் உங்களுக்கு.